தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், அவர்கள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க? இப்போ வணக்கம் கனிமொழி. விக்கிரவாண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் தற்போது அன்னியூர் சிவாவை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அரக்கோணம் MP-மான ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் நேற்றுடன் வேட்புமனு நிறைவேற்ற நிலையில் தற்போது இன்று காலை முதல் பிரச்சாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐயூர் அகரம், சிந்தாமணி, வடகுச்சிப்பாளையம், தெம்மேடு, கத்தியாம்புலியூர், மண்டபம், பனையபுரம் உள்ளிட்ட பகுதியில் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்னியூர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டவண்ணி திறந்த வெளி வாகனத்தில் ஏறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள், மகளிருக்கு உரிமை தொகையான ரூபாய் 1000 வழங்கப்பட்டுள்ளது மற்றும் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு கல்லூரிகள் மேற்படிப்புக்கு செல்வதற்கு அங்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை விளக்கி கூறி பொதுமக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து அங்கு பிரச்சாரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.